வணக்கம். உங்கள்ட்ட ஒரு புது மேட்டர் கேட்குறது வந்திருக்கோம். புது மேட்டர்? ஆமாம், அந்த உலக போருங்கிறாங்கல்ல அப்படின்னு என்ன, அது என்ன உலக போர்? அது இந்த என்னது அமெரிக்கா இஸ்ரேல் விசஸ் ஈரான், அது என்ன போர்? அது என்ன, ஏன் அப்படி நடக்குது? ஏன் அப்படி அடிச்சுக்கிறாங்க? எவ்வளோ கஷ்டமா? இப்போ தான் வந்து ரஷ்யா உக்ரைன் போர் பார்க்குறோம். போரில் வந்து நிறைய மக்கள் வீழ்கிறாங்க, நிறைய வந்து சம்பவங்கள் நடக்குது, நடக்கக்கூடாத சம்பவம் நடக்குது, அவ்வளோ ரொம்ப கொடூரமாக இருக்குது. அதை தவிர்த்தும் வந்து இந்த மாதிரியான போர்கள் நடக்குது. முக்கியமாக இந்த அமெரிக்கா ஈரான் போர் எதுக்கு நடக்குது, இல்லை இஸ்ரேல் ஈரான் போர் எதுக்கு நடக்குது? அதாவது அவங்க சொல்கிற காரணம், அமெரிக்காவும் இஸ்ரேலும் சொல்கிற காரணம், ஈரான் வந்து ஒரு மோசமான நாசகார ஆயுதங்களை வந்து வச்சிருக்கு, அல்லது அணு ஆயுதங்களை வந்து உற்பத்தி பண்ணுது, அதை வந்து அவங்க வந்து கைவிடணும், நாங்கள் சொல்கிறபடி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடணும் அப்படின்னு வந்து நாங்கள் உலகத்தை வந்து அணு பரவலை தடுப்பதற்கான ஒரு திட்டத்தை வந்து இது பண்ணுறோம். அது ஈரான் வந்து எங்களுக்கு கட்டுப்பட்டு வரணும், அது வரமாட்டேங்குது, அதனால நாங்கள் போர் தொடுக்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஈரான் என்ன சொல்லுது? ஈரான் சொல்கிறது இருக்கட்டும், இப்போ இது வந்து நல்ல விஷயம் தானே, அணு ஆயுத பரவல் தடுக்கிறதுங்கிறது நல்ல விஷயம் தானே. ஆமாம், அப்போ அது வந்து சரியானது தானே நமக்கு தோணும். ஆமாம். இப்போ இப்படி ஒரு கேள்வி நான் கேட்குறேன்னா, இப்போ ஈரான் வந்து அணு ஆயுதம் வச்சிருக்கு, அதனால வந்து நீங்க ஈரான் உற்பத்தி பண்ணது, அதனால நாங்கள் வந்து போர் தொடுக்கிறோம்னு சொல்றாங்கல்ல. போர் தொடுக்கிற இஸ்ரேலுக்கிட்ட அணு ஆயுதம் இருக்கா இல்லையா? இருக்கா? அதுலயே இருக்கு. இருக்கா? அமெரிக்காவில் இருக்கும் கண்டிப்பா. அமெரிக்கா கிட்ட இருக்கு. ஓகே, அமெரிக்கா கிட்ட இருக்கு, இந்தியா கிட்ட இருக்கு, பாகிஸ்தான் கிட்ட இருக்கு, சைனா கிட்ட இருக்கு, ரஷ்யா கிட்ட இருக்கு. அப்ப அவங்க மேல ஏன் போர் தொடுக்க மாட்டாங்க? எங்ககிட்ட மட்டும்தான் இருக்கணும், இதுக்கு மேல யாரும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கான்செப்ட். என்னங்க இது? புரியல? இது என்னங்க பயங்கர பாசிசமா இருக்கு? புரியல? நீ மட்டும் வச்சுக்கோ, நான் மட்டும் வச்சுக்க கூடாதுன்னா நாங்க வச்சிருப்போம், ஆனா வேற யாரும் பண்ணக்கூடாது. ஓ அப்படியா? அப்படின்னு சொல்ல அது இன்னில இருந்து நடைமுறைக்கு வருது. ஆமா அப்படிங்கிறாங்களா? அதை நான் தான் சொல்லுவேன். அயோக்கியத்தனமா இருக்காது அப்படின்னு இது வந்து சொல்றாங்க. சரி, மத்தவங்க எல்லாம் வந்து விட்டுறாங்க, எதுக்கு ஈரான் முன்னாடிக்கிறாங்க? அதான் சொல்றேன். இப்ப இஸ்ரேல் வந்து இது இந்த காரணத்தை சொல்லி போர் தொடுக்கிற, அமெரிக்காவோட கூட்டு சேர்ந்து போர் தொடுக்கிற இஸ்ரேலு கிட்ட அணு ஆயுதம் இருக்கு. அப்படியா? அப்ப இஸ்ரேல் வந்து அதுல கையெழுத்து போடணும்ல ஒப்பந்தத்துல. ஏன் இஸ்ரேல் கையெழுத்து போட சொல்லி அமெரிக்கா கேட்கல? ஏன் கேட்கலன்னா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் வேற வேற ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, வேற வேற இல்ல, ஒரு தாயில் பிறக்காத ஒரு தாய் மக்கள். ஆமா, மக்கள். ஓகே. ஏன்னா அமெரிக்காவை யார் ஆளணுங்கிறத முடிவு பண்றது வந்து இஸ்ரேலினுடைய யூதர்கள் தான் சொல்லுவாங்க. அப்படியா? ஆமா, அந்த அளவுக்கு வந்து பெரிய பெரிய உலக பணக்காரர்களும் பெரிய தொழிலதிபர்களும் பெரிய நிறுவனங்களும் வந்து முக்காவாசி வந்து யூதர்கள் தான். அவங்க தான் வந்து டாமினன்ஸ். ஆமா, இந்தியாவை எப்படி வந்து நூலாண்டிகள் வந்து முடிவு பண்றாங்களோ அந்த மாதிரி வந்து யூதாண்டிகள் வந்து முடிவு பண்றாங்க. ஓகே. ஆக இப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லிட்டு ஈரான் மேல போர் தொடுக்கிறாங்க. சரி, இது இப்போ இப்படி நடந்துச்சுல்ல, ஈராக்னு ஒரு நாடு இருக்குதுல்ல, ஈராக். ஆமா, ஈராக் ஈரான் பக்கத்துல இருக்கு. ஆமா ஆமா. அதுல வந்து சதாம் ஹுசேன் ஒருத்தர் வந்து அப்ப அதிபரா இருந்தாரு. ஆமா, அவர் தூக்கிட்டு போய் ஏதோ அவர் சிரிச்சாரு. தூக்குல போட்டாங்கல்ல. அதை என்ன சொல்லி போர் தொடுத்தாங்கன்னு தெரியுமா? இதே மாதிரி தான் சொன்னாங்க. இதே மாதிரி அவர் வந்து பயங்கர கொடூரமான ஆயுதங்கள் எல்லாம் ஈராக் தயார் பண்ணி வச்சிருக்கு, அதனால உலகத்துக்கு பேர் ஆபத்து, நாங்க உலகத்தையே ஆபத்துல இருந்து காக்கிறதுக்காக இந்த போரை தொடங்குறோம் அப்படின்னு ஈராக் மேல போரை தொடுத்து ஈராக்ல போய் சதாம் ஹுசேனை பிடிச்சி அவரை தூக்கில போட்டுட்டாங்க. அப்படியா? அப்புறம் அந்த இதை பயங்கர ஆயுதம் எல்லாம் சொன்னீங்களா, அதெல்லாம் எங்க பண்ணா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டாங்க. தூக்கில போட்ட பிறகு இல்லைன்ட்டாங்க. அதானே சொன்ன காரணத்தை பார்க்கணும், காட்டணும்ல, உலகத்துக்கு காட்டலையா? இப்ப நம்ம ஆளுங்க இதுல மீம்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன? சரி, ஈராக்கு கிட்ட நாசகர ஆயுதங்கள் இருக்குது, அதனால போர் தொடுக்கிறோன்னு சொல்ற, இந்த பக்கம் ஈரானு கிட்ட அணு ஆயுதம் இதாவது அதை நாங்க வந்து தடுக்க போறோம்னு சொல்லி போர் தொடுக்கிறேன்னு சொல்ற. சரி, இந்த வடகொரியான்னு ஒரு நாடு இருக்குது, அவங்ககிட்ட போய் கேட்க மாட்டேங்கிறீங்க. கியூபான்னு ஒரு நாடு இருக்குது, கியூபாவை கூட விடுங்க, அவங்ககிட்ட அந்த ஆயுதம் எல்லாம் இல்ல. ஆனா வடகொரியான்னு ஒரு நாடு இருக்குது, சைனான்னு ஒரு நாடு இருக்குது. சைனாலாம் வந்து நேட்டோ, அதாவது அந்த இதுல உள்ள வல்லரசு நாடுகள். ஓகே, அப்படியா? வல்லரசு நாடுகள் கிட்ட போய் கேட்க மாட்டாங்க. வடகொரியா வல்லரசு இல்லையா? ஓ, அதாவது ரஷ்யா, அமெரிக்கா, சைனா, இந்த மாதிரியான ஒரு ஜெர்மனி, இந்த மாதிரி நாடுகள் வந்து வல்லரசு நாடுகள். அந்த நாடுகள் கிட்ட வந்து அடிச்சுக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, பண்ணிக்கிறது இல்ல. ஓகே. இப்போ நம்மளால என்ன மீம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஏடா இதெல்லாம் எங்கிட்ட இருக்குது, நாங்க சந்தேகப்படுறோம்ட்டு போய் போர் தொடுக்குறிய, ஏன் வந்து வடகொரியா வந்து கிட்ட நீ போக மாட்டேங்கிறாங்க? ஏன்னா அவன்கிட்ட உண்மையாலுமே இருக்கு. அப்படியா? ஓஹோ, கடுப்பாரு. அப்படியா? நீ அந்த பக்கம் போனன்னு வச்சுக்க, அவன் நேரம் அமெரிக்காவோட வெள்ளை மாளிகைக்கு ஒரு ஏவுகணை அனுப்பிவிடுவான். அப்படியா? அந்த மாதிரி இருக்கிறாங்களா?
அவன் ரொம்ப டேஞ்சரு. அப்படியா? பாக்குறதுக்கு தான் வந்து ஏதோ ஓகே ஓகே அந்த பக்கம் போகவே மாட்டாங்க. ரொம்ப பேசத்தான் சொல்லுங்களேன் பார்க்கலாம். அவன் அவரை பத்தி பேசவே மாட்டேங்கிறாப்ல, எல்லாரும் பத்தி பேசுறாப்ல, அவரை பத்தி பேசுறது இல்ல. இதுல சிரிக்கக்கூடிய விஷயம் இல்ல. இதுல என்ன கொடுமைன்னா, நமக்கு என்ன தெரியும்? சொல்றேன் இந்த நாடுகள் இருக்குல்ல, அதாவது அரப் கண்ட்ரிஸ்னு சொல்லுவாங்க. ஆமா, மத்திய வளைகுடா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ், வளைகுடா நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகள். ஆமா, அந்த நாடுகள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இஸ்லாமிய நாடுகள் தான். ஓகே. இப்போ வளைகுடா நாடுகளுக்கு நடுவில் இருக்கிற ஈரானு, அதை சுற்றி இருக்கிற சவுதி அரேபியா, இந்த முஸ்லீம் நாடுகள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தன்னுடைய படைத்தளத்தை வந்து வச்சிருக்காங்க. இங்க இந்த நாடுகள் எல்லாமே வந்து அமெரிக்காவுடைய நட்பு ஆதரவு நாடுகள். எது? இந்த இஸ்லாமிய நாடுகள் எல்லாம். ஈரான் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க எதிர்ப்பு நாடு. அப்படிங்களா? ஆமா. இப்போ அதான் பிரச்சனை. இப்ப வெனிசுலான்னு ஒரு நாட்டை வந்து போய் ஒரு அதிபரை கைது பண்ணி, ஒரு குடும்பத்தோட கைது பண்ணாங்கல்ல. ஏன் வெனிசுலாவில் போய் கைது பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த எண்ணெய் இருக்குல்ல, அதாவது குருடாயில், இந்த கச்சா எண்ணெய்ன்னு சொல்றோம்ல, இது வந்து பாத்தீங்கன்னா உலகத்தில் அதிகம் உற்பத்தி ஆகக்கூடிய நாடுகள், முதல் 5 நாடுகள் எது அப்படின்னா, முதல் இடத்துல இருக்கிறது வெனிசுலா. எண்ணெய் வந்து அதிகமாக உற்பத்தி கிடைக்கிற நாடு வந்து வெனிசுலா. அதுக்கு அடுத்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல ஈரான் இருக்கு. இப்போ 3வது இடத்துல இருக்கிற முதல் இடத்துல இருக்கிற வெனிசுலாவை பிடிச்சாச்சு. இது வந்து இவங்க சொல்றது அணு ஆயுதம், வெங்காயம், வெள்ளை புண்ணுன்னு காரணம் சொன்னாலும் அது காரணம் இல்லை. 20% உலகத்துக்கு தேவையான 20% கச்சா எண்ணெய் வந்து இந்த ஈரானுடைய எண்ணெய் வளத்துல அவங்க தான் அதிக நம்பர் 1. ஆமா, முதல் 5 இடத்துல வந்து ஈரான் 3வது இடத்துல இருக்கு. நாட்டு முத்தத்தை யார் நம்பர் 1? இந்தியா தான். அதில் அடிச்சுக்க முடியாது. அப்போ இந்த வெனிசுலாவை வந்து முதல் இடத்துல இருக்கிற வெனிசுலாவை அவங்க பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச பிறகு இப்போ இந்தியாவை வந்து ரஷ்யா கிட்ட போய் வாங்கிட்டு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. இப்போ நம்மால் வந்த உடனே எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் விட்டுட்டு ஒழுக்கமா வந்து வெனிசுலா கிட்ட வாங்குறேன், ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாது அப்படின்னு ஒன்னு, ஐயா சரிங்கய்யா அப்படின்னு வந்து வெனிசுலா கிட்ட வெனிசுலா எங்க இருக்கு தெரியுமா? நம்ம வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினா 2000 கிலோமீட்டர் தூரத்தில் நமக்கு வந்து சேர்ந்துடும். ஈரானுகிட்ட இருந்து வாங்கினோம்னா பைப் லைன் வழியாவே கொண்டு வரதுக்கான திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் ரத்து பண்ணிட்டாங்க. இப்போ வெனிசுலா வந்து 13,000 கிலோமீட்டருக்கு அந்த இருக்கு. கம்மியா தான் இருக்கு. 2000 1500. ஆமாங்க, இந்த இருக்கிற திருச்சிக்கு போனா 5 மணி நேரம் ஆகுது, சிங்கப்பூருக்கு 2.5 மணி நேரம் ஆகுது ஃப்ளைட்ல. அவ்வளவுதானே? அந்த மாதிரி வெனிசுலா கிட்ட அது வந்து தரம் குறைந்த ஆயிலம்மா. அது ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி உள்ளது. வெனிசுலா கிட்ட இருந்து வாங்குறது வந்து தரம் குறைவானதாம்மா. அது தரம் குறைவா இருந்தா நம்ம வண்டி தான் ரிப்பேர் ஆக போகுது. அவங்களுக்கு ஆட்டு வண்டி ஓட்டுறவனுக்கு கவலை, கார் ஓட்டுறவனுக்கு தானே கவலை. அந்த மாதிரி இப்போ வெனிசுலாவுடைய, ஏன்னா டாலர்னுடைய மதிப்பு இருக்கு இல்லையா, இந்த டாலர்னுடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தங்களுடைய ஆதிக்கத்தை தொடர்ந்து நிலைநிறுத்திக் கொள்வதற்கு டாலருங்கிற ஆயுதத்தை வந்து பயன்படுத்துறாங்க. இப்போ இந்தியாவோ மற்ற நாடுகளோ தங்கள் நாட்டு பணத்தை வந்து அச்சடிக்கணும், இப்போ நான் ஒரு கூடுதலாக அச்சடிக்கணும், இப்போ 10 லட்சம் கோடி ரூபா புழக்கத்தில் இருக்குன்னு வச்சுங்களேன், இன்னொரு 5 லட்சம் கோடி ரூபா எக்ஸ்ட்ரா அச்சடிக்கணும்னா நீங்கள் வந்து உலக வங்கி கிட்ட பல இதுகிட்ட வந்து அனுமதி வாங்கணும். அனுமதி வாங்கி உங்களுடைய ஜிடிபி எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வந்து அச்சடிக்கணுங்கிற அந்த வரம்பு ஒன்று கொடுப்பாங்க. அந்த வரம்புக்கு மேலே நீங்கள் அடிக்கக்கூடாது. அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அது பொருளாதார வீழ்ச்சி வந்து வந்துடும். ஆனால் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அப்படி யார்ட்டையுமே அனுமதி வாங்க தேவையில்லை. அதான் அமெரிக்கா. அப்போ நம்மளும் அமெரிக்கான்னு பேர் வச்சு அந்த மாதிரி அடிக்க வேண்டியது என்னங்க? இது டாலர் அவன் எவ்வளோ வேணா வந்து அச்சடிச்சிக்கலாம், அவனுக்கு எந்த லிமிட்டுமே கிடையாது. ஏன்னா உலகமே வந்து டாலர்ல தான் வந்து வர்த்தகம் பண்ணுது. அப்போ எல்லாருமே எல்லா மக்களுக்குமே அதை அடிச்சு கொடுத்துட வேண்டியதானே? அவன் அப்படி கொடுக்க மாட்டான். அப்படி அனுமதி கிடையாது. அவன் இஷ்டம் அது. ஆமா, இல்ல அது வந்து அதுதான் உலகத்தினுடைய நான் தான் வல்லரசு அப்படின்னு அவன் உலக வங்கியில இருந்து ஐநாவில இருந்து எல்லாத்தையும் அவன் கண்ட்ரோல் வச்சிருக்கான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளவு வேணா டாலர் அடிச்சுக்கலாம். அப்போ அப்படி அடிச்சு நம்ம வந்து முருகன் டாலர் மட்டும் தான் அடிக்க முடியும். டாலர் நீங்களும் முருகன் டாலரு, வேளாங்கண்ணி மாதா டாலரு நீங்களும் அடிக்கலாம், ஆனா இந்த டாலர் தான் அடிக்க முடியும். அப்போ இந்த டாலரை வந்து ஆதிக்கத்தை நிலைநிறுத்தி கொள்வதற்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த கச்சா எண்ணெயை வந்து கையில் வச்சுக்கணும். இப்போ நீங்கள் உலகத்துக்கு வந்து முக்கியமான தேவை வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல், டீசல், இந்த கேஸ், இந்த விஷயங்கள் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில், கச்சா எண்ணெயிலிருந்து தான் கிடைக்குது. இது எங்கே அதிகமாக இருக்குன்னா வளைகுடா நாடுகளில் தான் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ அந்த வளைகுடா நாடுகள் மொத்தத்தையும் தன் கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு தங்க நாட்டினுடைய எண்ணெய் நிறுவனங்கள் தான் வந்து அதில் வந்து ஆதிக்கம் செலுத்தணும், அதை கண்ட்ரோல் வச்சிருக்கணுங்கிறதுக்காக இவனுக்கு வந்து ஈராக் மேலே போர் தொடுத்தது அதுக்கு தான், வெனிசுலா அதிபரை கைது பண்ணதும் அதுக்கு தான், இப்போ ஈரான் மேலே போர் தொடுத்து இருக்கிறது
பண்ணாங்களே. ஆமா, எல்லாமே அதுக்கு தான். இந்த எண்ணெய் இதை வந்து நம்ம கண்ட்ரோல். நம்ம ஊர்ல எண்ணெய் இல்ல, நம்ம ஆளு எண்ணெய் இல்லாட்டினா போய் நிக்கிறாப்ல ரொம்ப கிட்ட. இல்ல அவங்களா நம்ம நாட்டுல எண்ணெய் இல்ல, நம்ம நாட்டுல எண்ணெய் இல்ல, ஒரு வெண்ணெய் தான் இருக்கு, அது சும்மா சுத்திட்டு இருக்கு ஊரை. ஓகே, இல்ல அவங்களெல்லாம் எண்ணெய் வச்சு மிரட்டிட்டு இருக்காப்ல, இவர் சும்மா மிரட்டுறாப்லையே இல்ல. அப்போ இந்த இந்த இது இருக்குல்ல, இந்த உலக அரசியல் இருக்குல்ல, ஆயிலை வந்து யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க வந்து உலகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த போர்கள் எல்லாமே நடக்குது. ஓகே, இதுக்கு சீனா இப்போ என்ன பண்ணுதுன்னா, டாலரில் சொன்னல, டாலரில் தான் உலகம் முழுவதும் வர்த்தகம் நடக்குது அப்படின்னு. நீங்கள் எந்த நாட்டினுடைய ஒரு பொருளை வாங்கணுன்னாலும் டாலரில் தான் பண்ண முடியும். நம்ம நாட்டு காசு கொடுத்து வாங்க முடியாது, நீங்கள் டாலர் கொடுத்து தான் வாங்கணும். அப்போ எல்லா நாடுகளுமே டாலரை வந்து கையிருப்பு வச்சுருக்கோம். அப்போ எவ்வளோ டாலர் அதிகமாக கையிருப்பு வச்சுருக்காங்களோ அதை பொறுத்து வந்து அந்த நாடு காசு அடிச்சுக்கணும். ஆமாம், இல்லை அதை பொறுத்து வந்து உங்களுடைய ஜிடிபி எல்லாமே வந்து இருக்கும். உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி இதெல்லாம் பொறுத்து தான் உங்களுக்கு டாலர் வந்து கையிருப்பு இருக்கும். நீங்கள் ஒரு பொருளை அமெரிக்காவிலேருந்து வாங்கணும், சீனாவிலேருந்து வாங்கணும்னா நீங்கள் டாலர் கொடுத்து வாங்கணும். இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஐரோப்பிய யூனியன் இருந்து என்ன பண்ணுதுன்னா, இனிமேல் நாங்கள் டாலர் புழக்கத்தை கையில் விட்டுட்டு எங்களுடைய யூரோ வந்து நாங்கள் வச்சு பண்ணுறோம் அப்படின்னு ஒரு இதை கொண்டு வந்தாங்க. சீனா என்ன பண்ணுதுன்னா, அமெரிக்கா வந்து உலக நாடுகளுக்கெல்லாம் கடன் கொடுக்கும், அமெரிக்கா தான் பணக்கார நாடுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம்ல, அது இல்லை. அமெரிக்கா மிகப்பெரிய அதிக தொகை கடன் வாங்கியிருக்குது ஒரு நாட்டுக்கிட்ட. யாரு? அமெரிக்கா. யார்கிட்ட? சீனா கிட்ட. சீனா கிட்டயா? என்னங்க சொல்றீங்க? சீனா கிட்ட மிகப்பெரிய கடன் வாங்கியிருக்கு அமெரிக்கா. எதை கொடுத்து கடன் வாங்கியிருக்குன்னா, கடன் பத்திரங்கள்னு சொல்லுவாங்க. பாண்டு பேப்பர் கடன் பத்திரங்கள்னு சொல்லுவாங்க. அந்த கடன் பத்திரங்களை கொடுத்து சீனா கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கு. அப்போ டாலர் வந்து பாத்தீங்கன்னா சீனா கிட்ட நிறைய இருக்கு. இப்ப சீனா என்ன பண்ணுதுன்னா, இவனுங்க ஒரு போர் பண்ணிட்டு இருக்கானுங்கல்ல, அது மாதிரி அவங்க ஒரு பொருளாதார போர் வந்து ஒரு சைலண்டா பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னா, இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய கடன் பத்திரங்களை எல்லாம் வந்து மார்க்கெட்ல விற்கிறாங்க. சீனா விக்குது, நிறைய இருக்கு இவங்ககிட்ட, கடன் கொடுத்ததுக்கு பத்திரம் வச்சிருக்கான். இது எல்லாத்தையும் வந்து மார்க்கெட்ல விற்கிறான். இப்ப அமெரிக்க கடன் பத்திரங்கிறது ஒரு வேல்யூ உள்ள ஒரு பத்திரம். அந்த பத்திரத்தை அவன் திருப்பி கொடுத்துக்கிறான்னா பல நாடுகள் வந்து போட்டி போட்டு வாங்கும். இப்போ அவன் திருப்பி கொடுத்துட்டு அந்த காசு வருது இல்லை, இப்போ ஒரு 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு அவன் கடன் பத்திரம் கொடுக்குறானோ, அந்த 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு வாங்கி அதை போய் எடுத்துட்டு போய் தங்கமாக வந்து வாங்கி கொண்டு வந்து சேர்த்து வைக்கிறான். ஏன்னா அமெரிக்கா கொடுத்த கடன் பத்திரம் வெறும் பேப்பர், தங்கமா மாத்திடுறாங்க. அமெரிக்கன் நோட்டுங்கிறது வெறும் டாலர் பேப்பர். தங்கங்கிறது இருக்க தங்கம், அது எப்பயுமே தங்கம். இன்னொன்னு, தங்கத்தை உற்பத்தி செய்ய முடியாது. அப்படியா? ஆமா, தங்கத்தை செயற்கையை உற்பத்தி செய்ய முடியாது. இன்னொன்னு, அது வந்து அதிகமா கிடைக்கிற ஒரு உலோகமும் கிடையாது. தங்கம் தானே இருக்காரு. அப்போ இந்த தங்கம் வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் ஏன் அதிகமா இருக்குன்னா, டிமாண்ட் வந்து உலகத்துல தங்கம் வந்து ஒரு குறிப்பிட்டது தான் கிடைக்கும், அதுக்கு மேல கிடைக்காது. அப்ப தங்கத்துக்கான மதிப்பு என்பது நிரந்தரமானது, அதை வந்து நீங்க குறைச்சிட கூட்டிட முடியாது. அதனால என்ன பண்ணுதுன்னா, சீனா அமெரிக்காவுடைய டாலருடைய மதிப்பை சரிக்கிறதுக்காக, அமெரிக்காவோட பொருளாதாரத்தை சரிக்கிறதுக்காக அவங்ககிட்ட இருந்த கடன், அவனுக்கு கடன் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அந்த கடன் பத்திரத்தெல்லாம் வாங்கி வச்சுட்டு இப்ப எல்லாத்தையும் வந்து விற்கிறாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, அமெரிக்காவுடைய டாலருடைய மதிப்பு குறைய ஆரம்பிக்குது. இப்போ இவங்ககிட்ட இருக்க எத்தனை லட்சம் கோடி வச்சிருப்பாங்க, அது எல்லாத்தையும் கொண்டு வந்து மார்க்கெட்டில் விட்டா, இப்போ உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ சென்னைக்கு வந்து 100 லாரி தக்காளி வந்து ஒரு நாளைக்கு தேவைப்படுதுன்னு வச்சுக்கங்களேன். ஒரு 100 லாரி தக்காளி இருந்தால் சென்னையில் உள்ள எல்லாரும் வந்து தக்காளி வாங்கி சமைச்சு சாப்பிடலாம். அப்படின்னா திடீர்னு 1000 லாரி வந்துச்சுன்னா ஸ்டாக் பண்ண வேண்டியதுதான், பண்ண முடியாது, எத்தனை நாளைக்கு வைக்க முடியும்? அதப்போ என்ன ஆகும்னா, விலை குறையும். 10 ரூபா இருந்த தக்காளினுடைய விலை 1 ரூபாய்க்கு வந்துடும். 1000 லாரி வந்துருச்சுல்ல. அப்போ சீனா என்ன பண்ணுதுன்னா, அவங்க கிட்ட இருக்கிற கடன் பத்திரங்களையும் டாலரையும் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து கொடுத்துட்றாங்க. கொடுத்தா இப்போ வந்து டாலருடைய மதிப்பு வந்து குறையுது. இப்ப இதை ஈடு செய்யறதுக்கு தான் இவன் இந்த போரை பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு நீ சீனா மேல போடுது. நீ முன்னே நான் சொன்னல, வடகொரியா பக்கமே அவன் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான். சீனா கிட்டலாம் போனா அவ்வளவுதான் முடிஞ்சுது. ஏப்ப சாப்பியே யாராவது நம்ம வந்து படத்துல சந்தானம் சொல்லுவார்ல, நாம உண்மையான ரவுடிங்கெல்லாம் கிடையாது, அவங்களாம் உண்மையான ரவுடிங்க, ஏப்ப சாப்பியே நமக்கு எவனோ ஒருத்தன் சிக்குவான், வெயிட் பண்ணுங்க அப்படிம்பாங்கல்ல. அந்த மாதிரி ஏப்ப சாப்பியே எவனாவது இருப்பான்ல, அவங்ககிட்ட தான் இவங்க வந்து சண்டைக்கு போவாங்க. அந்த மாதிரி ஒரு போரை தான் வந்து துவக்கியிருக்காங்க. ஆனா ஈரான் வந்து அவ்வளோ சாதாரண ஒரு நாடு கிடையாது. அப்படியா? உலக வரலாற்றில், ஈரானுடைய வரலாற்றில் ஈரான் வந்து யாருமே வந்து ஈரானை ஜெயிச்சதே கிடையாது வரலாற்றில். படத்துலையும் எப்படி, திரைப்படத்துலையும் அப்படிதான்.
ஆமா இது இது சில்லடா ஃபேவர்லாம் அங்கேருந்து வந்தது ஈரானிய படங்கள் தானே. அவங்கள வந்து நீங்கள் அவ்வளோ சாதாரணமாலாம் வீழ்த்திட முடியாது. மற்ற நாடுகளை போலையெல்லாம் சீனாவை வந்து ஈரானை வந்து வீழ்த்திட முடியாது. ஓகே. அப்போது ஈரானை வந்து நீங்கள் அந்த ஒரு இது படித்த நான் ஹிஸ்ட்ரி, ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ இப்போ நாடுகள், எத்தனையோ பெரிய பெரிய மன்னர்கள் யாரோ வந்து அந்த நாட்டை பிடிக்க போயிருக்காங்க. ஆனால் எல்லாரும் தோற்று தான் போயிருக்காங்க. இவங்க வியட்நாம்ல இருந்து அமெரிக்கா ஒரு போர் ஒரு 18 வருஷமா என்ன பண்ணாங்க. ஒரு போர் எத்தனை வருஷம் நடக்குன்னு நினைக்கிறீங்க? 18 வருஷம் நடத்திருக்கானுங்க வியட்நாம்ல போர் நடத்தி. 18 வருஷமா 19 வருஷமா அது என்னன்னு கரெக்டா தெரிஞ்சீங்கன்னா அந்த எத்தனை வருஷம் தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஜெயிச்சாங்களா இல்லையா? ஜெயிக்கல, தோத்துட்டாங்க. 18 வருஷமாவா? என்ன சொல்றீங்க? ஆமா, தோத்து வெளியேறினாங்க. ஓஹோ, அது சின்ன நாடு தானே வியட்நாம். அதுதான் சொல்றேன், இங்க சின்ன நாடா பெரிய நாடாங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்ல. அவங்களுடைய அந்த வில் பவர் விடாப்பிடி முயற்சி அதான். இப்போ என்னன்னா அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இழக்கிறதுக்கு நிறைய இருக்கு. ஓகே. டாலர்ஸ் இருக்குது. டாலர்ஸ் இல்ல, நீங்க சவுதி அரேபியான்னு நமக்கு அப்படியே வான உயர கட்டடங்கள் அப்படியே பலன்னு இருக்கக்கூடிய அந்த இது இப்படியாக வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து புர்ஜ் கலிஃபா அப்படி, ஆமா, அப்படி வந்து ஒரு சொர்க்கம் மாதிரி மாத்தி வச்சிருக்கிற ஒரு நாடுகள் அதெல்லாம். நீ கண்ணாடி மேல கல் எறிஞ்சா என்ன பிரச்சனை ஆகும்? யாருக்கு சேதம்? கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்து கல் எறிஞ்சா யாருக்கு சேதாகும்? நீ இருக்கிறது கண்ணாடி வீடு. நீ எடுத்து எதிரில் இருக்கிற ஒருத்தனை கல் எடுத்து எறிஞ்சேன்னா அவன் கோவப்பட்டு கல் எடுத்து எறிஞ்சானா யாருக்கு நஷ்டம்? அப்ப ரெண்டுமே இந்த கதை தான் இப்போ. ஏன்னா ஈரானுக்கு வந்து இழக்கிறதுக்குன்னு பெருசா ஒண்ணும் கிடையாது. ஆனா உங்களுக்கு அப்படி கிடையாது. அவன் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கான். அந்த உச்ச தலைவர் கமேனியா அவர் வந்து கொண்டுட்டானுங்க. இப்ப அடுத்த தலைவரையும் வந்து தேர்ந்தெடுத்து வந்துட்டாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா அந்த கமேனியை வந்து கொண்டுட்டோம்னா அங்க கமெண்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காது, அவங்க வந்து சரண்டர் ஆயிடுவாங்கன்னு நினச்சாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சில வருடங்களுக்கு முன்பே இப்படி ஒரு சூழல் வந்து எனக்கு ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னா அது அடுத்த இது நகர்வில் என்ன செய்யணுங்கிறத எல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டு அவங்க வந்து வச்சுருக்காங்க. அப்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உயிர் வாழணும்னு என்ன உள்ளவங்க இஸ்ரேலை விட்டு வெளியேறிங்கிறாங்க. என்ன பகிரங்க மிரட்டலா இருக்கு? ஆமாம், உயிர் வாழணும்னு நினைக்கிறவங்க இஸ்ரேலை விட்டு வெளியேறுங்க. இந்த போர் மக்களுக்கு ஒரு பொது அறிவு கொடுத்து. ஆமாம், இந்த போர் எப்போ நிற்கும்னா இஸ்ரேலினுடைய அழிவில் தான் இந்த போர் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ, அது முடியாது, அது அவ்வளோ பெரிய கண்ட்ரி ஆச்சு இஸ்ரேல். ஆமாம், அயன் டோம் வச்சிருக்கான், அது வச்சிருக்கான், இது வச்சிருக்கான், அதையும் தாண்டி போய் ஹைப்பர்சோனிக் இதெல்லாம் போடுறாங்க. ஆமாம், இன்னொன்று சொல்கிறாங்க, இஸ்ரேலும் அமெரிக்காவும் பெரிய பெரிய 7000 கோடி செலவு பண்ணி அடிக்கிறாங்களா? இன்னும் ஒரு ட்ரோன் பிளாஸ்டிக் ட்ரோன்ல அடிச்சிட்டு வரானாமே. ஆமா, பல ஆயிரம் ட்ரோன் வச்சிருக்காங்க ஈரான். அது ஏதோ தூசு குண்டெல்லாம் வச்சிருக்காங்களாமா. ஆமா, தூசு குண்டுன்னு ஒன்று இருக்கான். அந்த குண்டு போய் போட்டா பெரிய அளவுல சேதம்லாம் ஏற்படாதான், மூச்சு தண்ணி எடுத்து போவீங்களா. ஆனா அணுக்கதிர்வீச்சு வந்து பரவிடுமா. அங்க அந்த அந்த நகரத்துல மனிதர்கள் வாழவே தகுதி இல்லாத நகரமா அது மாறிடுமா. இப்ப எப்படி வந்து ஒரு அணு கசிஞ்சிருச்சுன்னா அந்த பகுதி வந்து அணு கதிர்வீச்சால நிறைஞ்சிரும்ல, அந்த பகுதியில வந்து மனிதர்கள் வாழ முடியாது. வாழ்ந்தீங்கன்னா நீங்க செத்து போயிருவீங்க. அப்படியான தூசு உண்டுன்னு வச்சிருக்காங்க. அப்படி நிறைய கதைகள் சொல்றாங்க, நிறைய விஷயங்கள் வருது. இப்ப இந்த போர் என்பது ஈராக்கை வந்து அந்த இடத்துல வந்து சரணடை வச்சுட்டா, ஈரானை வந்து சரணடை வச்சுட்டா, ஈராக்கில் எப்படி ஒரு பொம்மை அரசை வந்து போட்டுட்டு அங்கே உள்ள எண்ணெய் வளங்கள்லாம் வந்து கைப்பற்றினாங்களோ அது பாலி வந்து ஈரானையும் வந்து கைப்பற்றி இன்னொரு சிக்கல் இருக்கு. என்கிட்ட ஒரு நண்பர் வந்து ஒரு கேள்வி, உலக அரசியல் எனக்கே பேசாத முடிவு பண்ணிட்டீங்க. இல்ல, ஒரு கேள்வி, ஒரு முக்கியமான கேள்வி இது. ஒரு கேள்வி கேட்டார், யாரும் இதுக்கு சரியா பதில் சொல்லல. என்னன்னா, எல்லாமே இஸ்லாமிய நாடுகள் தானே, அவங்களுக்குள்ள ஏன் அடிச்சுக்கிறாங்க? இஸ்லாமிய எல்லாரும் இஸ்லாமியும் எல்லாம் அல்லாஹ் கும்பிட்றாங்க, எல்லாம் குல்லா போட்டிருக்காங்க, அப்புறம் ஏன் இவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க? ஏன் வந்து அடிச்சுக்கிறாங்க? அது அப்படின்னா ஏன் இவங்கெல்லாம் அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஒரு தன்னுடைய இஸ்லாமிய நாடான ஈரானுக்கு எதிராக இவங்க வந்து ஏன் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்து கேட்டாங்க. அதுக்கு என்ன முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த அரபு கண்ட்ரீஸில் 2 பிரிவு இருக்கு. ஒன்று சன்னி, இன்னொன்று சியா அப்படின்னு 2 பிரிவு இருக்கு. இந்த 2 பிரிவில் இந்த அமெரிக்க ஆதரவு நாடுகளில் உள்ள ஆளும் அரசுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆளக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம், இவங்கெல்லாம் எந்த பிரிவை சேர்ந்தவங்கன்னா சன்னி பிரிவை சேர்ந்தவங்க. ஓகே, ஈரானில் இருக்கிறது சியா பிரிவை சேர்ந்தவங்க. நீங்க சிலது பார்த்துருப்பீங்க, வெளிநாடுகளில் உள்ள ஈரானை சேர்ந்தவர்கள் கொண்டாடினார்கள், அந்த கமேனி கொல்லப்பட்டதற்கு கொண்டாடினார்கள், அவங்கெல்லாம் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சாங்கன்னு சொல்றாங்கல்ல, அவங்க யாரும் இல்லை, சன்னி பிரிவை சேர்ந்தவங்க கொண்டாடுறாங்க. இவங்க சியா பிரிவு தலைவருங்கிறதுனால இவங்க வந்து ஆட்சியில் இருக்கிறத அவங்க விரும்பல. ஆனா நமக்கு என்ன சொல்லப்படுதுன்னா இஸ்லாமியர்களே கொண்டாடுறாங்க அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. 2 பிரிவு இருக்கு, அந்த 2 பிரிவு இவங்களுக்கு ஆகாது. அப்ப ஆகாத போது என்னன்னா, இந்த சன்னி இப்ப ஈரான் வந்து சன்னி தமிழர்கள் இருக்கிற மாதிரி சீமான் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இருக்கிறாங்க, தமிழர்கள் சீமானர்கள். ஆமா,
அப்போ இந்த சியா பிரிவை சேர்ந்த ஆட்சியாளர்களை மற்ற அரபு நாடுகள் இருக்கிற சன்னி பிரிவு ஆட்சியாளர்களுக்கு பிடிக்கல. ஓகே, அதனாலதான் இவங்க அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இப்ப அங்க அந்த ஆட்சி அகற்றிட்டு இவங்களுடைய சன்னி பிரிவு ஆட்சியாளர்களை உள்ள கொண்டு வந்துட்டா எல்லா நாடுகளுமே சன்னி பிரிவு ஆட்சியாளர்களா மாறிடுவாங்க. ஆனா ரெண்டு மக்களுமே இருப்பாங்க, அங்க சன்னி முஸ்லீம்களும் இருப்பாங்க, சியா முஸ்லீம்களும் இருப்பாங்க. இதுல யார் ஆட்சியில் இருக்கிறதுங்கிறது எங்க பிரச்சனை. அந்த பகையினாலதான் இப்ப இந்த அரபு நாடுகள் வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுது. இன்னொன்னு அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுல இவங்க நீண்ட காலமா வந்து இருக்கிறாங்க. இப்போ இவங்க இப்போ வந்து அரபு நாடுகளுடைய இது என்னவா இருக்குன்னா, இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது, இஸ்ரேல் மேலே வந்து ஈரானுடைய குண்டுகளை போடுறத தடுக்கிறது, அதுக்கு வந்து உதவி பண்ணுறது அமெரிக்கா முழு முயற்சியாக இருக்குது. ஆனால் அரபு நாடுகள் மேலேயும் குண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. சவுதி அரேபியா மேலே, பஹ்ரைன் மேலே எல்லாத்து மேலே குண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் அமெரிக்கா வந்து பெருசாக கண்டுக்க மாட்டேங்குது. நீங்கள் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காப்ல நேற்று, அரபு நாடுகளில் உள்ள அமெரிக்கர்கள் யாருக்கும் அமெரிக்கன் எம்பசி உதவ முடியாது, நீங்களே வந்து கொள்ளுங்கள். என்னடா குண்டா இருந்ததா, நீ பெரிய ஊர் நாட்டமாகறாங்க, எங்களை கூட்டுக்க மாட்டேன் அப்படின்னு பயமுறுத்தினால உதவ முடியாது, உங்களை நீங்களே பாதுகாத்துக்குங்க அப்படின்ட்டாங்க. சூப்பர், உன்னை தேர்ந்தெடுத்தாங்க. அதான் அன்னைக்கு போட்டிருந்தேன், முழு ட்ரம்ப் மாறிட்டாங்க, ட்ரம்ப் கிறுக்கு செம கிறுக்கு மாட்டிட்டு முழிக்கிறாங்க அமெரிக்காவில். நாம இங்க ஒருத்தர்கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறோம், அவங்க அங்க மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரியான இந்த அரசியல் வந்து பொருளாதார அரசியலும் அமெரிக்கா. ஆனா அங்க போர் வந்து இப்போ உக்கிரமானா அதோட பாதிப்பு இந்தியாவில் விளையாட்டம்லாம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்களே. இப்பயே செய்தி வர ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு, கச்சா எண்ணெய் நமக்கு வந்து அங்கிருந்து தான் வருது. சரி, எது அந்த ஈரான் அந்த பகுதி அது ஏதோ அடைச்சிட்டாங்களாமே. ஆமா, அவங்க கடல் எல்லையை வந்து அந்த கடல் வழியா, அந்த வழியா தான் வந்து பாத்தீங்கன்னா, ஆமா, உலகத்துக்கான 20% எண்ணெய் வந்து சப்ளை வந்து அங்கிருந்து தான் வருது. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து அடைச்சிட்டாங்க. இதுக்கு மட்டும் சீனாவுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. நிறைய வந்து ஏஐ வீடியோக்கள்லாம் இருக்கு, எது உண்மை எது பொய்ன்னு தெரியல, எல்லாத்தையும் பார்த்து நம்பிக்கிறாங்க. ஆமா, ஒரிஜினல் வீடியோ ஏஐ வீடியோ கண்டுபிடிச்சு பார்க்கறவங்க தான் பிஸ்து. ஆமா, அந்த மாதிரி இருக்கு. இப்போ இதனால வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு வரப்போகுது. இந்த போர்னால ஈரான் வந்து கோவப்பட்டு அவன் ஏதாவது உச்சபட்சமா ஏதாவது பண்ண போனான்னா அது ரெண்டு தரப்பா மாறும். ஈரான் ஆதரவு நாடுகளாகவும், இங்க உலக போர் எப்படி வருதுன்னு கேட்டீங்கல்ல, இப்ப ஈரானுக்கு ஆதரவா ரஷ்யா, சீனா இதெல்லாம் களம் இறங்குனா, இந்த பக்கம் வந்து அமெரிக்காவுக்கு ஆதரவாக பிரிட்டனு, ஜெர்மனி அது இதுன்னு ஏதாவது வந்து களம் இறங்குச்சுன்னா, இப்போது இவங்க வந்து வரும்போது இப்போ சீனா வந்து என்ன பண்ணணும்னா அமெரிக்கா ஆதரவு நாடுகள் மேலே குண்டை போடும், ரஷ்யா அமெரிக்கா ஆதரவு நாடுகள் மேலே குண்டை போடும். அப்போ அமெரிக்கா என்ன பண்ணணும்னா சீனா ஆதரவு நாடுகள் மேலேயும் சீனா மேலேயும் குண்டை போடும். இப்படி போடும்போது உச்சபட்சமாக ஒரு உலக போர் வந்துடும். இப்படி தான் முதல் உலக போர் வந்து குடும்ப நாசமாக போயிடும். முதல் உலக போர், ரெண்டாம் உலக போர் இப்படி தான் ஆரம்பிச்சது. ஓகே, ஜெர்மனிக்கு எதிரான நாடுகள் அப்படின்னு வந்து பிரிஞ்சு அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்து கடைசியா வந்து அது உலக போரா மாறிச்சு. இதுவும் மாறும்னு தெரியாம மாறிடு. இதுவும் உலக போரா மாறுவதற்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிறது தான் வல்லுநர்களுடைய கணிப்பு. அப்படி நடந்துடக்கூடாது, ஏன்னா உயிர்கள் வந்து ரொம்ப விலை மதிப்பு இல்ல. மற்ற முன்னாடி நடந்த 2 போர்கள்ல இருந்து இந்த உலகம் நிறைய வந்து அனுபவங்களை பெற்றிருக்குது. இனிமேல் அந்த போர்கள் வேண்டாம்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. நிறைய படித்த தலைவர்கள் வந்துட்டாங்க. முன்னாடி காலகட்டம் வேற, வளரும் ஒரு நூற்றாண்டா இருந்துச்சு, நீங்க வளர்ந்த நூற்றாண்டா மாறியாச்சு. அதனால இப்ப திருந்துவாங்கன்னு வாய்ப்பே இல்லை. ட்ரம்ப்பை தேர்ந்தெடுக்கிற மக்கள் இருக்கிற வரைக்கும் ட்ரம்ப் வந்து எப்படி தெரியுமா, 100 சீமான், ஒரு 100 சீமான் தான் ட்ரம்ப். நீங்க இங்க விஜய் பின்னாடி வந்து 100 விஜய் 1000 விஜய் ட்ரம்ப். விஜய்க்கு பின்னாடி ஓடுறவங்களை பார்க்கும்போது நமக்கு என்னடா இப்படி இல்லாம நமக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருந்தாங்களான்னு தோணுது இல்ல. ஆனா எனக்கு முதல்ல எப்ப தெரியுமா தோணுச்சு, ட்ரம்பை தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல அப்ப தோணுச்சு, டேய் அப்ப அமெரிக்காவில் இருக்கிறலாம் அறிவாளின்னு நாங்க நம்பிட்டு இருந்தோமே, அதெல்லாம் உண்மை இல்லையா அப்படின்னு தோணுச்சு. அப்போ முட்டாள்களுக்கு நாடுகள் கிடையாது, அவங்க எல்லா நாட்டிலையும் நீக்கமர நிறைந்திருப்பாங்க. ஆனா இந்த போர் வந்து ஒரு உலக போரா மாறாம கூடிய சீக்கிரம் வந்து ஒரு நல்ல முடிவு வந்து உலக போரா மாறல. நம்மளுக்கு அரிசி விலை, பருப்பு விலை, எண்ணெய் விலை ஏறக்கூடாது. அதுக்கு ஏதாவது பார்த்து ஏதாவது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்து இந்த நாசமாக போன இந்த போரை நிப்பாட்டினாங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். ஆமாம், நமக்கும் போருக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால வந்து இந்த போர் வந்து வேண்டாம், நம்ம வந்து இங்கே இருக்கிற அக்க போரே நம்மளால் எடுக்க முடியல.